பூமாதேவி இந்த மாதிரி வார்த்தை சொல்லி அந்த அம்மாவோட கதைகளை இந்த மாதிரி சொல்லி அந்த அம்மா புகழே அந்த அம்மா தேடிக்கினாங்க. பக்தர்கள் எல்லோரும் வந்து அந்த அம்மா தரிசனம் பண்றாங்க. அப்போ ஓங்காளி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ என்ன பண்ற அப்படின்னா, கையில இருக்கும் பெரம்பு எப்படி சுத்துது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. மாலை எப்படி சுத்துது எல்லாரும் கேட்கிறாங்க. இந்த மாலை சுத்துற காரணம் என்னன்னா, 2000 வந்து காளி வந்து என்கிட்ட வந்து ஒரு கத்தி கொடுத்தாங்க. அந்த கத்தியாகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜோதியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஜோதியா கொடுத்தாங்க. இந்த ஜோதி வந்து அந்த காலத்துல இருக்கிறார்ல ராஜா, அப்ப இடுப்புல வந்து ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுப்பானல்ல, இடுப்புல வந்து ஒரு கத்தி இருக்கும். இந்த கத்தி வந்து செகந்திராபாத் காளி கோயில், அந்த கோயில் செகந்திராபாத் காளி கோயில் கவர்மெண்ட் கோயில். அந்த கோயில்ல வந்து மூடிட்டாங்க மதியானத்துல. அப்ப நான் அந்த அம்மா வெளியே நின்று தரிசனம் பண்றேன். ஏமா என்னை வர சொன்னேன்னு அது தர மாட்டேன்றாங்க. அப்போ எல்லாரையும் வர வச்சிட்டாங்க. அந்த கோயிலோட அதிகாரிகள்லாம் வந்து, இல்லைங்க திறக்க முடியாதுன்றாங்க. நட சாத்தில நான் திறக்க. அப்போ உள்ள போய் பெல் அடிக்குது. தானா பெல் அடிச்சு அந்த கத்தி என்கிட்ட கொடுக்குறாங்க. அது எனக்கு மட்டும் தெரியுது. அப்படி கொடுக்கும்போது ஒளியா வந்து என் உடம்புல இறங்கி நெருப்பா வந்து இங்க நின்று இந்த இடுப்புல போய் சொருகுது அந்த கத்தி. அதுல இருந்து என் கையில எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் தானாக சுத்தும். நான் சொல்றது வந்து அந்த கத்தியோட சேப்பு பாருங்க, அதோட நேச்சர் பாருங்க. அந்த காலத்துல எப்படின்னா, ஒரு சாமி படமோ ஒரு சாமியோட கதையோ ஒரு சரித்திர ராஜாக்களையோ அப்படிதான் இருப்பான் அந்த கத்தி. அந்த கத்தி 2000 என்கிட்ட தரும்போது, இந்த நாடு நலம் பெற, இந்த மக்கள் வளம் பெற, நல்லதுக்கே பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ இந்த ஆலயம் கட்டுறது கொண்டுமா அது இருந்து அந்த செகந்திராபாத் கோயில்ல இருந்து வந்ததுல இருந்து எனக்கு காளி மேல அளவுக்கு மீறி ஒரு ஆசை வந்துருச்சு. எப்படின்னா, அந்த அம்மாக்கு எல்லாமே செய்யணும், அந்த அம்மாக்கு எல்லாம் பண்ணணும், நல்ல சாப்பாடு போடணும், நிறைய பேர் அந்த அம்மா புகழா பேசணும், அந்த அம்மா வந்து ரொம்ப பெருமையா பேசணும், இந்த சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படணும், நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டு குணமாகணும், நான் உண்மையான சத்தியன்றதை நிரூபிக்கணும் காளி அப்படின்னு கேட்டேன். அப்போ கயிற்றுல இருக்கிற மாலையில நான் கேட்டேன், நீ இதுல வந்து ஆட முடியுமான்னு. நான் வரேன்பா அப்படின்னா, அதுல இருந்து அந்த அம்மாவை வரமா தருவாங்கம்மா செய்வாங்கம்மா அப்படிதான் இன்னைய வரையும் சொல்லிக்கிறேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் என்ற வார்த்தை இதுவரையும் சொன்னது இல்லை யார்கிட்டையும். எல்லாம் செய்வாங்க, எல்லாம் நடத்துவாங்க, இப்படிதான் நான் சொல்லிக்கினேன். இந்த கோயில்ல எல்லாம் பண்ணிக்கிறேன். காசே இல்லாத கூட